ஏன் அத்தை, இன்னைக்காவது என் சமையல் நல்லா இருக்கா? என்னைக்கும் தூண் துப்புனா வருத்தப்படுவேன். 1000 சொல்லு, ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பாடு. ஆமாப்பா, சில்லி சிக்கனும் சிக்கன் 65ம் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல தான் நல்லா இருக்கும். வாப்பா உட்காரு, சாப்பிடு. நல்ல வேளை தம்பி வந்துட்டா. இவனை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இந்த நன்றி கட்ட ஜென்மங்களை வாங்கன்னு வாங்கிடணும். ஏன் நீ எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டீங்க, இத மட்டும் ஏன் சாப்பிட கூப்பிடல? ஆமா, இவர் வெட்டி முறிக்கிறாரு நேரத்துக்கு சாப்பாடு போடுறதுக்கு. அப்படியே சாப்பாடு போட்டாலே ஏதாவது குத்தம் கண்டுபிடிக்கிறது. வெக்கம் கட்ட ஜென்மங்க. அத நான் உங்களை சொல்லல, நான் அப்படி நினைக்கவே இல்லம்மா. அதானே, வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்காந்து திங்குறோமேனு சூடு சொன்ன வேண்டாம் தண்டச்சோறு. மாமா, நான் உங்களை சொல்லல. நான் அப்படி நினைக்கவே இல்லையம்மா. டேய், எங்கடா எழுந்திருக்கிற? உட்காரு. இப்படி சவுடால உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு நான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வடிச்சு கொட்ட போறேனோ. கொட்டிக்க. நான் இன்னும் சாப்பிடவே இல்ல, அதுக்குள்ள ஏன் அப்படி திட்டுற? என்ன செல்வி, தம்பிக்கு சாப்பாடு போடுறத விட்டு திட்டிட்டு இருக்க? பின்ன என்னங்க, உங்க ஒருத்தர் சம்பாதியத்துல எத்தனை பேர் வெட்டித்தனமா உட்கார்ந்து சாப்பிடுறது? இதுல கால் மேல கால் வேற. நான் ஒண்ணு கால் மேல கால் போடல, நீ ஒண்ணு திட்டு பண்ற. ஆமா, இந்த ரோஷத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நான் போறேன். டேய் உட்கார்ற, அக்கா தானே திட்டின, ஏன் ஃபீல் பண்ற? சாப்பிடு. சார் தம்பி, அக்கா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. உழைச்சி சாப்பிடணும் இல்லமா? ஆமாடா கண்ணா, உழைக்காம சாப்பிட்டா உருப்படவே முடியாது. அதுவும் கால் மேல கால் போட்டுக்கிட்டா தரித்திரம் வரும் இல்லம்மா? என்ன பாக்குறீங்க? நீங்க பாக்குறத பார்த்தா உழைக்கிறவங்கள பத்தி பேச இந்த ரோஷன் கட்டவங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. பாவம் எங்க அத்தையும் மாமாவும். என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் ஏன் மண்டையை போட்டு உருட்டுற? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லு. ச்சே, இந்த வீட்டுல நல்லதுக்கே காலம் இல்ல. நான் ஒண்ணு நினைச்சா நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க. என்ன எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்களோ? எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு. இனிமே இந்த கும்பலுக்கு நமக்கும் சரிப்பட்டு வராது. பேசாம நாம 2 பேரும் ரூம்லயே கொட்டிக்குவோம். என்ன? ஆமாங்க. வர்றான். யார் இவன்? இது இவர் தம்பி. ஏய், ஒன்னதானே உங்க அக்கா திட்டத நினைச்சு ஃபீல் பண்றியா? ஆமா, எனக்கு பயமா இருக்கு. ஏன்? என்ன மையமா வச்சுக்கிட்டு இங்க என்னென்னமோ நடக்குது, நான் போயிடலான்னு இருக்கேன். சீச்சி, அதுக்காக அவசரப்பட்டு போயிடாத. அப்ப 5 நாள் இங்க இருந்துட்டு அடி வாங்கிட்டே போக சொல்றியா? ச்சே, நான் சொன்னது உனக்கு புரியவே இல்ல. புரிஞ்சு போச்சு. என்ன? எனக்கு நேரம் சரியில்லைன்னு புரிஞ்சு போச்சு. சாச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் உன் பக்கத்துலயே இருக்கேனே. பக்கத்துலயே வா. நீ என்ன சொல்ற, எனக்கு உண்மையே புரியலையே. எப்பதான் இந்த பட்டிக்காடு இந்த பட்டணத்தை புரிஞ்சுக்க போகுதோ தெரியல. பாப்பா, பட்டனை விட்டுறியா? ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். டீ கடையில் கலாட்டா. சிலோன் பரோட்டா இருக்கிறதா என்று கேட்டவருக்கு உதை. கூடியிருந்தவர்கள் அவரை கொத்துக்கறி போல் குதறி விட்டார்கள். பறந்து கொண்டிருந்த விமானத்தை என்னம்மா? யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு உன் பொண்டாட்டிக்கு சொல்லுவை. என்னம்மா, என்ன விஷயம்? என் பொண்ணு அவுத்து போட்டு அம்மனமாவ அலைய விட்டுருக்கேன். யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற விவசாய வேண்டாம். செல்வி, அம்மா கிட்ட என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லங்க, வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல வயசு பையன் இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொன்னேன். அப்படின்னா என்னடி அர்த்தம்? பையன் எப்ப வருவான், படுக்கை எப்ப விரிக்கலான்னு என் பொண்ணு ஏதோ காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் சொல்ற. அதானே கெடுறா மாதிரியா நாங்க வளர்த்து விட்டு இருக்கிறோம். பால் வடிகிற இந்த முகத்தப்ப பச்சை குழந்தை. இப்ப கூட இதுக்கு படுக்கையை நாங்க தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்னமோ சந்தேகப்படுற மாதிரி உன் சம்சாரம் பேசினாலே இது அடுக்குமா? ஒடுக்கி வை உன் பொண்டாட்டிய. ஏன் செல்வி, இதெல்லாம் உனக்கு தேவையா? இருக்கிற பிரச்சனையே போதாதுன்னு நீ ஏன் ஒரு புது பிரச்சனையை உருவாக்குற? ஏங்க, நான் நல்லது தானே சொன்னேன். நல்லது கெட்டதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்.
என்னது சின்ன சின்ன பூவை போட்டு சிக்னல் கொடுக்கறா? டிராபிக் இன்ஸ்பெக்டரோட மவளாச்சே. இருக்கும் இருக்கும். மல்லி அள்ளி அள்ளி போட்ட இல்ல, இன்னைக்கு துள்ளி துள்ளி விளையாடுறேன் பாரு. சரோஜா தேவி, ஏன் கிட்ட வந்தீங்க? நீ தானே புஷ்பத்தை வீசி எழுப்பின. பெரிய மன்மத புஷ்ப பானம் தொடுக்கறாங்க. உங்க தொல்லை தாங்க முடியாம தானே உங்களை கீழே படுக்க வச்சிருக்கேன். நாளையில இருந்து நீங்க வெளியில தான் படுக்கணும். அப்ப நாளையில இருந்து நான் வெளியிலேயே பாத்துக்கிறேன். என்னது? தூங்கறதுக்கு நல்ல இடமா பாத்துக்கிறேன். சதா இதே ஞாபகம். படுங்க. இவ பூ போடலன்னா பின்ன யார் போட்டிருப்பாங்க? ஆஹா, சாமி படத்து மாலை உதிர்ந்து நாரா இருக்குது. கடவுளே பூமாரி புரிஞ்சிருக்காரு. அப்படின்னா இந்த வீட்டுல பெருசா ஏதோ நல்லது நடக்க போகுது. நீயா? ஏன் நான் இங்க இருக்க கூடாதா? ஏன் கதவு சாத்துற? ஏன் நான் சாத்த கூடாதா? நான் குளிக்கணும். ஏன் நானும் குளிக்க கூடாதா? அப்ப நீ குளி, நான் வரேன். உங்க கிராமத்துல ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து குளிக்கவே மாட்டாங்களா? குளிப்பாங்க. ஆம்பளைங்க இக்கறை இல்ல, பொம்பளைங்க அக்கறை இல்ல. உங்களுக்கு தான் என் மேல அக்கறையே இல்ல. எப்பதான் இந்த பட்டிக்காடு இந்த பட்டணத்தை புரிஞ்சுக்க போதோ தெரியல. யாரு? ஒருத்தர் இல்லைங்க. ஒருத்தர் இல்லையா? பின்ன யாரு? பாத்ரூமா பேசுது? இருக்கும் இருக்கும். அப்பா, நல்ல வேலை போயிட்டாரு. சீக்கிரம் இங்க போ போ போ. என்னது பாத்ரூம் எப்படி பேசும்? கூப்பிட்டியாமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள இருந்து ஆம்பளை குரல் கேட்டுச்சே. நான் தான்ப்பா குரலை சேஞ்ச் பண்ணி பேசினேன். உள்ளேயே அதெல்லாம் சேஞ்ச் பண்ற? நீ ஏதோ ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கிற. போ. ஊரெல்லாம் தண்ணி தட்டுப்பாடு. இனிமே மாசத்துக்கு 3 நாள் கண்டிப்பா நீ குளிக்கப்படாது. சொத சொத சொதன்னு நீர் யானை மாதிரி மூதேவி. வெளியில வைக்க போறீங்களா இல்லையா? வைக்கிறேன். குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங்கா? இடிச்சா தெரியுமா? நீ எப்படி உள்ளே வெளியே வந்த? அட பாவி, உள்ள ஏதோ ஆவி பூந்துகிட்டுச்சுன்னு நான் பயந்து போயிட்டேன். டேய், நீ எப்படா இங்க வந்த? நான் அப்பவே வந்துட்டேன். அப்பவே வா. அப்படின்னா என் பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருந்ததை நீ பாத்தியா? அதெல்லாம் பெரிய தப்பு மாமா. அந்த நேரத்துல நான் ட்ரம்முக்குள்ள இருந்தேன். உன் பார்வை அவ மேல விழல? இல்ல கண்ணா, என் பொண்ணோட கற்பனை காப்பாத்திட்ட. ஆமா, நான் கற்புக்கரசன். பொண்ணு நான் நம்புறேன். இனிமே இந்த வீட்டுல நீ எதுல வேணும்னாலும் பூந்துக்க. கண்ணா மாமா, நீ எங்கேயோ போயிட்ட. அம்மா சரோஜா தேவி, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேட போறேன்னு டாக்ஸில 4 நாள் பேயா அலைஞ்சியே, புடிச்சிய? விடுவனா? நான் யாரு? துரும்ப தூணாக்கி தூணை துப்பாக்கி ஆக்குறவா. வசமா புடிச்சிட்டேன். யார? டாக்ஸி டிரைவரியா? சும்மா இருக்க மாட்டீங்க? பெரிய இன்ஜினியர். மாசம் 7500 ரூபாய் சம்பளம். துபாயில என்ன கடற்குள்ள வேலை பாக்குறாரு.
நல்லா விசாரிச்சியா? துபாய் கிணறுல தூரு வாரவனா இருக்க போறான். ம்? அதுக்கு இல்லம்மா, ஒருவேளை அந்த இன்ஜினியருக்கு நம்ம பொண்ணை புடிச்சு போச்சுன்னு வச்சுக்க, கல்யாண செலவுக்கு என்ன பண்ண போறோம்? வழக்கம் போல பெரியவன் தலையை உருட்ட வேண்டியதுதான். அவன் தலையை உருட்டி உருட்டி தான் அது கூழாங்கல் ஆயிடுச்சே. இனிமே அவனை வச்சு கோலி தான் விளையாடலாம். என்னது மாடியில வாந்தி எடுக்கிற சத்தம்? யாரு? வேற யாரு? நம்ம மருமகதான். கல்யாணம் ஆகி மாச கணக்கில் ஆகுதுல்ல, உண்டா இருக்கா போல் இருக்கு. அடி சக்க. பாரு அப்படி. ஏய், ஓடி போய் 10 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வா. ஸ்வீட்டா? எதுக்கு? மிட்டாய் கடை வைக்கிறது. அடைச்சி அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு நீ அப்பா ஆனது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மேல போய் பாரு, குற்றால நீர் வச்சு மாதிரி குடங்குடமா வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறா உன் பொண்டாட்டி. ஓடு ஓ. என்னங்க இப்பதான் வரீங்களா? ஏன் செல்வி, அப்பா அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? என்னது அதாம்மா அது. வாந்தி எடுத்தியாமே? வாந்தி எடுத்தேனா? சேச்சே, என்னம்மா நீ இந்த காலத்துல கல்யாணம் ஆகாத பொண்களே கர்ப்பம் ஆயிடுறாங்க. நீ கல்யாணம் ஆனவ ஏன் வெக்கப்படுற? நித்யா, அடடடடா, வாந்தி எடுக்கிறது நம்ம வீட்டு குழந்தை. காலையில என்னடி சாப்பிட்ட? கண்ட கண்ட ஹோட்டல்ல கண்ணா பின்னான்னு தின்னு இருப்பா. வாயை திறந்து சொல்ல. என்னம்மா உன்னை தானே கேக்குறாங்க? என்னமோ கல்யாணம் ஆகாத பொண்ணு கர்ப்பமாயிட்ட மாதிரி எல்லாம் முழிக்கிற. நீ சும்மா ரெடி. நான் சும்மா தான் இருக்கேன், நீங்க கைய பாருங்க. நித்யா, என்னங்க சும்மா வாந்தி தானே? நீங்க யோசிக்கிறத பார்த்தா இவளுக்கு அம்மா வாந்தியா இருக்கும் போல இருக்க. அதேதான். அடி பாவி, உன்னை கெடுத்தவன் யாரு? சொல்லு, வெட்டி விடுறேன். ஏய், என்னடா? அக்கா, பஸ் காசு, இங்க இருந்து சீக்கிரமா போயிடு. சரிக்கா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாவிப்ப எங்க அவன்? எங்க அவன்? உன் தருதல தம்பி எங்க? அவன் எங்கேயோ போயிட்டான் மாமா. இன்ஜினியரு 7000, துபாய், என்ன கிணறு, இப்படி எல்லாம் சொன்ன. இப்ப கிணறு தூளாயிடுச்சு. இப்ப கவலைப்பட்டு என்னையா பிரயோஜனம்? பஞ்சியும் நெருப்பியும் பக்கத்துல வச்சுங்க, பத்திக்கிச்சு. நான் பத்திக்கும் அப்பவே சொன்னேன், கேட்டாதானே? நீ தீர்க்க தரிசிமா கரெக்டா சொல்லிட்ட. இந்த திருட்டு கும்பலுக்கு தெரியலையே. சுமாரியா, எல்லாம் இவனால வந்த வேதனை. அநாத விடுதலை இருந்தவரை இங்க கூட்டிட்டு வராம இருந்திருந்தா என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? இப்போ அனாத குடும்பஸ்தனாயிட்டா, இந்த குடும்பம் அனாதை ஆயிடுச்சு. உரைக்கிறா உங்களைத்தான். சும்மா ரெடி. இவன் இப்படியெல்லாம் நடந்துக்குவான்னு எனக்கு எப்படி தெரியும்? நல்லா வாழ்ந்த ஒரு குடும்பம் நம்மளால கெட்டு போச்சே. இவனாவது நல்லா இருக்கட்டுமேனு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அவன் வயித்துல புள்ளைய கொடுத்து வெளியில போயிட்டான். நான் யாருக்கு நல்லது பண்ணாலும் கெடுதலா தான் புரியுது. என்ன பாவம் பண்ணணும்? இப்ப புறம்பே என்னடா பிரயோஜனம்? நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், பொட்ட புள்ளைக்கு ஆப்ட்ராயர் போட்டு வளர்க்காதீங்கடா. இப்ப பாத்தீங்களா, யூஸ் ஆகி ஆப் ஆயி. நீ ஒருத்தையா நேரங்காலம் தெரியாம எலக்ட்ரீஷியன் மாதிரி பேசிக்கிட்டு. டேய், உள்ள இருக்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சு அசிங்கமாவதுக்குள்ள நாமெல்லாம் மொத்தமா சேர்ந்து போய் குளங்குட்டையில விழுந்துடலாங்கிறியா? அது மானஸ்த செய்யற வேலைடா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நாமெல்லாம் மொத்தமா போய் அவங்க அப்பா கிட்ட கல்யாண விஷயத்தை பேசி முடிச்சுவோம். நீ என்னமா சொல்ற? நீங்க வேணா போயிட்டு வாங்க, நான் வரல. ஏமா? பொண்ணாம் கொடுத்தா வீட்டுல பையனை விட்டதும் இல்லாம ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணை கெடுத்துட்டு போயிட்டான் அந்த ஆளு மகன். என் புகுந்த வீட்டு பெருமையை குறைச்ச அந்த ஆள் குடும்பத்துக்கும் எனக்கும் இனிமே எந்த வித சம்பந்தமும் இல்ல. அப்பான்னு சொல்லிக்கிற அந்த ஆள் முகத்துல இனிமே நான் முழிக்கவே மாட்டேன். பாத்தியாடா பரமசிவம், எங்கேயோ போயிட்டாய். வேணும்னா உங்களுக்காக ஒண்ணு செய்யறேன். ஒரு கடிதாசி எழுதி உங்ககிட்ட தரேன். அது அந்த கிழங்கிட்ட மட்டும் கொடுங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க குடும்பம் என்ன பாடுபட போகுதுன்னு. மறுபடியும் இவ எங்கேயோ போயிட்டான். ஏண்டா ஒண்டாம் கொடுத்தான் வீட்டுல இப்படி அக்கிரமத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா? இந்த லெட்டர்ல என் பொண்ணு என்னன்னு எழுதி இருக்கிறாளோ? கடிதாசு வாங்கிட்டு போனாரு, இன்னும் ஆளையே காணோம். உள்ள ஆள் வச்சு படிக்கிறாரோ? பையன் தப்பு பண்ணிட்டான்ல, நம்ம முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு வெக்கப்படுறாரு போல் இருக்கு. அன்புள்ள அப்பாவுக்கு தம்பி பண்ணது தப்பா இருக்கலாம், ஆனா இந்த குடும்பத்துல யாரும் பொறுப்புள்ளவங்க இல்ல. ஒரு வகையில இவன் பண்ணதும் சரிதான். நீங்க கஷ்டப்பட்டு கொடுத்த வரதட்சணைய கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிட்டாங்க. மிஞ்சி இருக்கிற ஏன் நகனட்டை காப்பாத்துறதுக்கு தம்பி பண்ணின தப்பத்தான்
நாம சாதகமா பயன்படுத்திக்கணும். எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம நான் எழுதி இருக்கிற மாதிரி நடத்துக்குங்க. ஏய், என்ன அந்த அங்கவசத்தை ஏயா வாடி வதங்கி வருவானா வக்கனைய சாரோட வரான். இதுல ஒரு சௌரியம் இருக்குதுங்க. நாளைக்கே உங்க மகனுக்கு கல்யாணம்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு அட்டவணையை போட்டு சம்பந்திய மடக்கி வசூல் பண்ணிடுங்க. விட்டுறாதீங்க. ஆக பையன் தொட்டுட்டான், பொண்ணு கெட்டுட்டான். இத நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேனே. இங்கதான் கேட்டிருப்பீங்க. மாட்டிக்கிட்டான். கோபாலா, ஏன் சார்? உங்களே இல்ல. அடே, உள்ள போய் அந்த ஃபைல எடுத்துட்டு வாடா. புளிய கரைக்குதுங்களே. இன்னும் புளிய காட்டவே இல்லைங்களே. சீக்கிரம் காட்டுருங்க. காட்டுறேன். மாட்டிக்கிட்டான். இந்தாங்கப்பா புலி. மாப்பிள, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. ஆமா, என்னது? அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க புள்ளைய பெத்தவன் எல்லாத்தையும் சப்ஜாடா பண்ணி வைக்கணும்னு. சப்ஜாடா பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த ஃபைல் 1963 வருஷம் அக்டோபர் மாசம் 25ஆம் தேதி வாங்கினது. கொஞ்சம் இருங்க. ஏங்க, நாங்க அன்னைக்கு வாங்கின வரதட்சணை அப்படியே திருப்பி கேட்க போறீங்களா? அதேதான். சபாஷ், சரியான போட்டி. யோ, இங்க என்ன வஞ்சி கோட்டை வாலிபம் பணத்தையா ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம்? இது வாழ்க்கை பிரச்சனையா? அன்னைக்கு நீ கேட்டு வாங்கல, அத அவர் கேக்குறாரு. குடு. ஆமா, நான் இத கூட கேட்க மாட்டேன். ஏன் கேக்குறேன்னா, பையன் தொட்டுட்டான், பொண்ணு கெட்டுட்டான். கர்ப்பம் வேற ஆயிட்டா. சாதாரண கர்ப்பம் இல்லையா, கெஜ கர்ப்பம். இப்ப நாங்க வரதட்சணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி விட்டுட்ட. அப்பா இல்லாம குழந்தை பிறக்கும், தப்பா பேசுவாங்க, பரவாயில்லையா? முழிக்கிறீங்க, முழிங்க. இப்போ தெரியுதா வரதட்சணை வாங்குறது எவ்வளவு பெரிய தப்புன்னு? அந்த ஆள் கொடுக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அதே கஷ்டத்தை அப்படியே படுங்க. ஏயா வளவளன்னு பேசிக்கிட்டு பைசா கொடுத்தா கல்யாணம், இல்லன்னா பையன் ஃபாரினுக்கு போயிங்களா கோயிங்.